வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 397.7 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம இந்த அனாலிசிஸுக்கு கேப்பில் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 402 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவு கீழே வந்து 396 தொட்டு இருக்கு. நமக்கு முன்னாடியே தெரியும், அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த 297 அப்படின்ற இடத்துலேருந்து மார்க்கெட் நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் இங்கே தொட்ட ஒன்று மறுபடியும் 297க்கு மேலே போகிற சமயத்தில் மார்க்கெட் ஓரளவு யோசிச்சிருக்கு. பல முறை இங்கே பார்த்திங்கன்னா 297 பிரேக் பண்ணி 402 தொட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் மறுபடியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 402 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ்னால மேலேயே இங்கே செல்லிங் நடந்திருக்கு. ஆனால் இதால் இந்த 397.60 பிரேக் பண்ணவும் முடியலை. திருப்பியும் போய் பக்கமாக 492 பக்கமாக போய் டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. பல முறை 492 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காம மறுபடியும் காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து 398.40 க்ளோசிங் நடந்திருக்கு. இதுலேருந்து நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னென்னா, இந்த 397.60 ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நேற்று மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்லேயும் இதே முயற்சி நடந்திருக்கு. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி 492 ஒரு 402 மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட்டை கீழே தள்ளியிருக்கு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அதோடைய முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை, புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா மறுபடியும் தொடர்ந்து கம்மியான ப்ரைஸ் க்ளோசிங்கே கொடுத்துருக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப. இது செல்லர்ஸ்க்கு சாதகமான விஷயந்தான். ஏன்னா மார்க்கெட் புதிய ஹை க்ரியேட் பண்ணாமல் புதிய லோ க்ரியேட் பண்ணிட்டு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகுது, செல்லிங்க்கு சாதகமான வாய்ப்பை அதிகரிக்குது. சரி, இப்போ நம்ம முழுமையான குட்வில் சார்ட்டிங் டூல் வச்சு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற இலவசமான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இப்போ கேண்டில் ஸ்டிக்கில் எந்த மாற்றமும் கிடையாது. இது டைம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக் கிடையாது. அதனால் நீங்கள் மறுபடியும் கேள்வி கேட்க வேண்டாம். இது 1 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக்கா 2 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக்கான்னு, இது டைம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக் கிடையாது. இப்போது ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து மார்க்கெட் சரிவை சந்திச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு கரெக்டாக மேலே போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்துருக்கு. எப்போவுமே நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம், இதில் ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த இடத்த மறுபடியும் ஒரு தடவை யோசித்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் சிக்னல் கொடுத்துருக்காது. எந்த காரணத்தோடு கொடுத்துருக்குன்னா, ஏற்கனவே இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் 202 பிரேக் பண்ணி 206 வரைக்கும் போயிருக்கு. அந்த காரணத்தினால இங்கே ஒரு பை சிக்னல் கொடுத்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம மூவிங் அவரேஜ் கீழே இருக்கனால இதை ரொம்ப யோசித்து தான் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எடுப்போம். அடுத்தது இங்கே ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்காது. நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், இந்த செல் சிக்னல் கொடுத்தோடனே மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருக்குன்னு. இதுக்காக தான் நம்ம வீடியோ அனாலிசிஸ் போடுறோம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சது. இதனால தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றதுல நம்ம அதிக கவனம் செலுத்துகிறோம். 297.60 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்றனால இதை உடச்சதுக்கப்புறம் தான் இந்த செல் சிக்னல் எடுத்துருக்கணுமே தவிர அதுக்கு முன்னாடி கிடையாது. கொஞ்சம் அனாலிசிஸ், வீடியோ அனாலிசிஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மற்றும் குட்வில்லோட சார்ட்டிங் டூலை 2 யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடிங்கில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்காக தான் நாங்கள் மறுபடியும் இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சார்ட் ரீடிங் இதிலெல்லாம் அதிக கவனம் செலுத்திட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம் 402 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ். பல முறை இதில் ரெசிஸ்டன்ஸில் ஹிட் பண்ணி உடைக்க முடியலை அப்படின்னா நான் என்னவாயிருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா செல் சிக்னலாக மாதிரி தொடர்ந்து ப்ரைஸ் சரிவை சந்திச்சு 398.60 க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 398 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் ரூபி டாலர் வேரியேஷனால் இங்கே இருக்கலாம். இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. நம்ம கவனமாக இருக்க வேண்டியது 402. எப்போவுமே சில சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த மாதிரி 402 அப்படின்றதுக்கு ட்ரெண்டை முடிவு பண்ணுற ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்குது. அதனால் உங்கள் கவனம் ரொம்ப அதிகமாக 402 இருக்கட்டும். ஏன்னா ப்ரைஸ் மறுபடியும் 402க்கு மேலே போயிடுச்சுன்னா அதிகமாக செல் பண்ண வேண்டாம். மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான தற்காலிகமாக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
ஆனால் ப்ரைஸ் கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி 392 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.